கார்னர் சீட்ல உட்காந்து பாத்திருக்கேன், கை பிடிச்சு பாத்திருக்கேன். இப்போ உங்க புண்ணியத்தால கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன். படத்தை பார்த்தே எங்களுக்கு இவ்வளவு டெம்ட் ஆகுது. படத்துல நடிக்கிறவங்களுக்கு நடிக்கும் போது டெம்ட் ஆகலையா? பிரேக்கப் வேற ஆயிருந்தது. எனக்கு அந்த மைண்ட் செட் நான் தனியா பார்க்கும் போதே எனக்கு வேற மாதிரி இருந்தது. இப்ப நான் வேற ஹீரோவோட பாத்திருக்கேன் படத்தை. அந்த அக்கா சொன்ன மாதிரி செம்ம மூடாவது, செம்ம டெம்ட் ஆகுது. இப்ப இந்த படத்தை பார்த்து பசங்க என்ன கூப்பிடுறானுங்க, இதே பார்த்துட்டு உங்களை பொண்ணுங்க கூப்பிடுதா? அப்புறம் போயிட்டு பலூனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவானுங்க. பார்த்தா என்ன காட்சி மாதிரி இருக்கா? நீ குறிச்சு உண்மையெல்லாம் பேசாதீங்க, கடிப்பானுங்க. என்ன வந்து 2 பொண்ணு ஏமாத்தி இருக்கு. நான் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டுதான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமா என்ன பார்த்து நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க. நான் படத்தை பத்தி கமெண்ட் பண்ண, அவங்க என்ன பத்தி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. சார் கூட படம் பார்க்கும்போது லீலை பண்ண மன்னனே கூட இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்? இன்னும் லீலைகளை நல்லா பார்க்கதான் தோணும். லீலைகளை பார்த்ததை விட இவரதான் நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இவரோட உட்காந்து பார்க்கும்போது எனக்கு கனெக்ட் ஆகாம இருக்குமா? நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஆனா இவரோட தான் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. எனக்கு ஹார்ட்டே இல்ல ப்ரோ, யார் வந்தாலும் கனெக்ட் ஆகாது. வரியா வரியான்னு கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்து என்னையே வரியா வரியான்னு கூப்பிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி நடிச்சவரை வரியான்னு கூப்பிடலையா அப்படின்றது என்னோட கேள்வி. இல்ல, நான் இவ்வளவு ட்ரெண்ட் ஆகும்னு நானே நினைக்கல. நான் நார்மலா எல்லா படமும் பார்த்து ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இந்த படமும் கொடுத்தேன். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் படத்துக்கு ரிவ்யூ பண்றேன்றத மறந்துட்டு என்ன எல்லாரும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் படத்தை பத்தி கமெண்ட் பண்ண, அவங்க என்ன பத்தி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு என்ன ட்ரெண்ட் பண்ணது அவங்கதான், நான் இல்ல. நான் ட்ரெண்ட் பண்ணணும்னு நினைக்கல. நான் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டுதான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமா என்ன பார்த்து நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க தெரியுது கமெண்ட்ல. இப்பயுமே நான் சொல்லுவேன்பா, இந்த படத்தை இந்த 4 ஹீரோயினுக்காக நான் திரும்ப கூட வந்து பாப்பேன். இன்னைக்கு கூட கார்னர் சீட்ல பாலாவோட உட்காந்து பார்த்தேன். இருக்கு சொல்ற சம்பவத்தை. நான் தனியா பார்க்கும் போதே எனக்கு வேற மாதிரி இருந்தது. இப்ப நான் வேற ஹீரோவோட பாத்திருக்கேன் படத்தை. சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. செம வைப் தான். ஃபர்ஸ்ட் டே நான் வந்து பார்க்கும்போது என்ன வைப் இருந்துச்சோ அதே மாதிரி இப்ப நான் 7th டே வந்து பாக்குறேன். செம்ம வைப்பா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நான் நல்லா பேசியிருந்தா மட்டும் அவங்க என்ன நான் நல்லா இருக்கேன், நல்ல பொண்ணு நான் கமெண்ட் பண்ண போறாங்க? இல்ல, நான் ஓப்பனா பேசியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாருமே மனசுக்குள்ள வச்சிருக்காங்க, சொல்லல. இப்ப நானே இங்க உள்ள உட்காரும் போது 4-5 பொண்ணுங்க சொல்லதான் செஞ்சது. அந்த அக்கா சொன்ன மாதிரி செம்ம மூடாவது, செம்ம டெம்ட் ஆகுதுன்னு சொல்லதான் செஞ்சதுங்க. அதுக்காக அந்த பொண்ணுங்க அதுங்க வெளியில சொல்லாது, நான் வெளியில சொல்றேன், அவ்வளவுதான். கதையா நான் படத்தை எப்படி பாக்குறேன்னா, உண்மையிலேயே பெண்களுக்கு தேவைப்படுற கதை தான். இன்னைக்கு சொசைட்டில பெண்கள் இப்படிதான் உண்மையிலே ஏமாத்தப்பட்டு இருக்காங்க. நல்லவன்ற போர்வையில காசி மாதிரி ஒரு ஆள் எல்லார் லைஃப்லயுமே இருக்காங்க. சோ நம்ம தான், அவர் கடைசியில ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்ல, பெண்கள் தான் அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கணும்னு. அந்த மாதிரி அவங்களே பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைச்சாதான் உண்மையிலே அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, பாலா படத்துல ஹீரோ இல்ல வில்லனா வாழ்ந்திருக்காருன்னு. எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப பாக்கும்போது கூட எனக்கு ஒரு மாதிரிதான் இருக்கு. சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி கருத்துள்ள படங்களை பாருங்க. இந்த மாதிரி கில்வாசன் இருக்க படங்களா பாக்காதீங்க. வராரு வாங்க தலைவரே. நாங்க எந்த மீடியாவும் பண்ணாத சப்போர்ட்ட, எந்த மீடியாவும் பண்ணாத ப்ரொமோஷனை ஒரே ஆளா அம்மா யாருமா நீ போட்டு தாக்கிட்டோம். இந்தாமா உனக்கு ஒரு பரிசு. நடிப்பாலதான், நடிப்பு இல்ல, நீங்க வாழ்ந்ததாலதான் அந்த வார்த்தையை இல்ல நீங்க எல்லாம் ஹீரோவான்னு நான் ஃபீல் பண்ண. ஆனா நீங்க எல்லாம் வில்லன் தான் அப்படின்ற அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ண வச்சுட்டீங்க. நான் 2 கேள்வி கேட்டேன். என்ன கேள்வினா, படத்தை பார்த்தே எங்களுக்கு இவ்வளவு டெம்ட் ஆகுது. படத்துல நடிக்கிறவங்களுக்கு நடிக்கும் போது டெம்ட் ஆகலையா? இல்லையா? அது ஆக்டிங் தான். ஆக்டிங் தான். ஆமா, பாலாவோட கார்னர் சீட்ல உட்காந்து பாத்திருக்கேன், கை பிடிச்சு பாத்திருக்கேன். இப்போ உங்க புண்ணியத்தால கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன். இல்ல அது வந்து படத்துல வந்து அந்த சீன்ஸ்ல வந்து கோரியோகிராஃப், டான்ஸ் எப்படி கோரியோகிராஃப் பண்றாங்களோ, இப்ப புஷ்பால எல்லாம் பாத்தீங்கல்ல, ராஷ்மிகா மந்தனா இவங்க அல்லு அர்ஜுன் சார் ஆனாங்கல்ல, அவங்க இது டான்ஸ் எப்படி வந்து எராட்டிக்கா கோரியோகிராஃப் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த இன்டிமேசி சீன்ஸ்ல வந்து எராட்டிக்கா கோரியோகிராஃப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி மைக்ல இருந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் சார் சொல்றீங்க? அதனால ஒரு டெம்ப்ட் ஆவல, சொல்லாம இருந்திருக்கலாம்ல. சொல்லி கொடுத்து வரது இல்ல. ஏமா எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குல்லம்மா. அதாவது அப்ப 4 பேரும் டேஸ்ட்லெஸ்ங்கறீங்களா? இல்ல, they are not my type ல. எனக்கு வந்து அப்பதான்
பிரேக்கப் வேற ஆயிருந்தது. எனக்கு அந்த மைண்ட் செட்ல எல்லாம் கிடையாது. அதாவது உண்மையிலே அப்ப உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கு படத்தப்போ? படத்துல பிரேக்கப் படத்துக்கு முன்னாடி எனக்கு பிரேக்கப் ஆச்சு. அந்த மைண்ட் செட்லயும் கிடையாது. இங்க 4 பேர் அழகா இல்லன்னு நான் சொல்லல, அவங்க எல்லாம் என்னோட டைப் கிடையாது. அதாவது நல்லா இருக்க பையன் கூட எல்லாம் உனக்கு தோணுமா? எனக்கு தோணாது, வாய்ப்பு இல்ல. இல்ல எனக்கு பிடிச்ச பையனோட தான் தோணும். அதே மாதிரி தான் பசங்களும், பொண்ணுங்களுக்கு ஒண்ணு பசங்களுக்கு ஒண்ணா. இல்ல என்ன பார்த்தா என்ன காஜி மாதிரி இருக்கா? இல்ல படத்தை பார்த்தா எனக்கே என்ன பார்த்தா காஜி தான் தோணுது. இல்ல என்ன பார்த்தா காஜி மாதிரி இருக்கா? இல்ல 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 அப்படிலாம் தோணல. சரி, ரெண்டாவது கேள்வி. என்ன இப்ப இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு என்ன நீ வரியான்னு கூப்பிடுறாங்க. இப்ப இந்த படத்தை பார்த்து பசங்க என்ன கூப்பிடுறானுங்க, இதே பார்த்துட்டு உங்களை பொண்ணுங்க கூப்பிடுதா? என்ன படம் நல்லா இருக்குது, என்ன யாரும் பொண்ணுங்க எல்லாம் அப்படிலாம் கூப்பிடலாமா? உன்னை கூப்பிடுறானுங்கன்னா இங்க எப்படி சொல்றது, இங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? அவங்க காஞ்சி போய் கிடக்குறாங்க கூப்பிடுறாங்க. அவங்க நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம படத்துல கருத்து சொன்னாலும், காந்தியே கருத்து சொன்னாலும் அவனுங்க திருந்த போறது கிடையாது. இங்க படத்துல பிட்டு படம் கமெண்ட் பண்ணிட்டு உன்னோட டிஎம்ல அவனுங்க பேசுவாங்க. அப்புறம் போயிட்டு பலூனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவானுங்க. சரியா? இவனுங்க பேச்செல்லாம் தட்டி விட்டு, சரியா? என்ன வெளியே போகும்போது பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு போ. நிறைய அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது, பொள்ளாச்சி, நாகர்கோயில் எடுத்து கொடுக்கிற இவர்தான் டைலாக் ரைட்டர். அங்கெல்லாம் நடக்கல. அந்த மாதிரி நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக ஆண்களே தப்புன்னு நான் சொல்லல, ஆனா தப்பு பண்றது முக்காவாசி ஆண்களா தான் இருக்காங்க. ஏமாத்துறது வெறும் ஆண்கள் மட்டும் இல்ல, ஆனா ஏமாத்துறது முக்காவாசி பெண்களா தான் இருக்காங்க. தப்பு பண்றது ஆண்கள்னா ஏமாத்துறது பெண்கள். என்ன எல்லாமே சமம் தானே? சரி, ஒரு லெவல அதிகமா ஏமாத்துறது யாரு, ஆண்களா பெண்களா? நீ சொல்லு. நான் பெண்கள்னு ஃபீல் பண்றேன். என்ன 2 பொண்ணு ஏமாத்தி இருக்கு. அதனால சரி, அப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்களே லவ்ல அதிகமா ஏமாத்துறது ஆண்களா பெண்களா? நீங்க ஆண்களை கேக்குறீங்க, அதனால அவங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்வை வித்தியாசப்படும். சரியா? என்னோட ரைட் ஹேண்ட் இன்னொருத்தர் தூக்கும் போது அது அவருக்கு அப்படியே ஆப்போசிட்ல லெஃப்ட் ஹேண்டா இருக்கும். ரெண்டும் ஒண்ணு நம்ம சொல்ல முடியாது இல்ல. சரி, அப்ப நீங்க யாரையும் ஏமாத்தல, பெண்கள் யாரையும்? நானும் சில யோசிக்க டைம் கொடுங்க. இல்ல, எனக்கு பொய் சொல்லி பழக்கலனால யோசிக்கிறேன். லிஸ்ட் இருக்கான்னு யோசிக்கிறேன். லிஸ்டே இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, நானும் லைஃப்ல ஒரு சில தவறுகள்லாம் செஞ்சிருக்கேன். இல்ல நான் காந்தி கிடையாது. நான் காந்தி கிடையாது. காந்தியே தப்பு பண்ணிருப்பாரு, யாருக்கு தெரியும்? அதான் இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காரு படத்துல. ஓகே, காந்தியா இல்ல நீங்க? ஓகே, சரி. காந்தி தப்பு பண்ணிருக்குங்கிறது அவருடைய சத்தியசோதனை அவரே எழுதியிருக்கிறார். எல்லாம் பட்டுதான் தெரிஞ்சிருக்காரு. நீங்க குருஜி உண்மையெல்லாம் பேசாதீங்க, கடிப்பானுங்க. நீங்க உண்மையெல்லாம் பேசாதீங்க. சொல்லுங்க இந்த படம் மாதிரி. ஆமா, ஓகே. நானும் சில தவறுகள்லாம் லைஃப்ல பண்ணிருக்கேன். ஆனா இப்ப யோசிக்கும் போது அது தவறா படல. என்ன இப்ப இப்ப எடுத்தோடனே லவ்னு ஆரம்பிப்போம் இல்ல. இங்க நம்மளுக்கு ஒரு பொண்ணு பிடிக்கணும், பழகணும், லிவ் இன், அதுக்கப்புறம் தான் இப்ப அப்பதான் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லா முறைகளும் சரின்றீங்களா? தப்பு இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. உன் லைஃப்ல நீ எப்படி வாழணும் நான் சொல்ல மாட்டேன். என் லைஃப் நான் எப்படி வாழணும் நீ சொல்லாத. கரெக்டா? இது எல்லாருக்கும் பொருந்தும். உன் கலாச்சாரத்தை நீ ஃபாலோ பண்ணி என் கலாச்சாரத்தை நான் ஃபாலோ பண்றேன். உன் கலாச்சாரத்தை கெடுற மாதிரி நான் அதுவும் பண்ண மாட்டேன், என் கலாச்சாரத்தை கெடுற மாதிரி நீ எதுவும் பண்ணாத. இப்படி அவங்கவுங்க பவுண்டரியில அவங்கவுங்க லிபர்ட்டியில கிராஸ் பண்ணாம இருந்துட்டாங்கன்னா நாட்டுல பிரச்சனையே வராது. நீ உன்னோட லிபர்ட்டி உன்னோட பவுண்டரி ஸ்பேஸை தாண்டி எப்ப இன்னொருத்த மூக்க போய் தொடுறியோ அப்பதான் பிரச்சனை வரப்போகுது. அதனால என்னால யாருக்கும் பிரச்சனை இல்லை, யாராலையும் எனக்கும் பிரச்சனை இல்லை.